ஹலோ மக்களை, நான் மணிகண்டன். ஸோ இந்த மாதிரி கடைசி வரைக்குமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம், கடைசி வரைக்கும் முடியலை. ஸோ அதனால் ஏன்னா இது மெயின்டைன் பண்ண முடியலை வச்சுக்கிட்டு. நமக்கு தீவன செலவு, மருத்துவ செலவு, ஒரு ஆள் மெனக்கட்டி இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இது நெகட்டிவ் சைடை பொதுவாக காட்டக்கூடாது, பட் இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்னு தான் இப்போ இதை தூக்கிட்டு போகிறாங்க. கொடுத்துட்டோம், சரி தூக்கிட்டு போங்க, என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டிலேருந்து உயிர் போகிறதுக்கு. ஸோ அது எங்கேயோ போயிட்டு அவங்க என்னமோ கண்மறைவாக போயிடுச்சுன்னா நம்ம முன்னாடியே இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப மன உளைச்சல் ஆகுது, சங்கடமாக இருக்குது. ஸோ அதனால் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ரொம்ப என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. அவர் பசுமாடு இப்படி முடியாமல் படுத்த படுக்கையாக கிடந்து இது தூக்கி விடுறது இதே பட்டியில் இது 3வது மாடு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ இனிமேல் மாடு வாங்கணும் அப்படின்னா ஆராய்ஞ்சு பார்த்து நல்லா தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் தலைச்செய்த்தான் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏமாத்து பேர் வழிகள் நிறைய நம்ம பக்கத்தில் இருக்காங்க. அதனால் எப்படா நம்ம கண்ணில் மன தூவலான்னு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். இல்லைன்னா இது மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக